சிம்பிளா, ஈஸியா 6 வகையான ஸ்நாக்ஸா பார்க்க போறோம். எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, 20 நிமிஷத்துக்குள்ள பண்ணிறலாம். கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்ஸ் வரைக்குமே கெட்டு போகாது. முதல்ல லேயர்ட் நமக் பரா, அதுக்கப்புறம் இது வந்து நேச்சோஸ். நேச்சோஸ்க்கு அப்புறமா கோதுமையில எப்படி தட்டை பண்றதுன்னு பார்க்கலாம். இது பாப்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா ரவையில வச்சு ஒரு நமக் பரான்னு சொல்லுவாங்க நார்த் இந்தியால. நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். மைதா இல்லாம பண்ண போறோம். அதுக்கப்புறமா ஷெல் ஷேப்ல ஒரு சிம்பிளான ஸ்நாக்ஸ். இது வந்து ஜுனுக் பீத்தான்னு சொல்லுவாங்க. இது பாருங்க எந்த அளவுக்கு மொறுமொறுன்னு இருக்குன்ட்டு. இதுக்கப்புறமா பேபி கார்ன்ல ஒரு மொறுமொறு ஸ்நாக்ஸ் பண்ண போறோம். முதல்ல ஜுனுக் பீத்தா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். 10 நிமிஷத்தில் நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். இது சங்கராந்தி, பொங்கல், தீபாவளி எல்லா பண்டிகைக்குமே இது செஞ்சு சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்கூல் விட்டு வந்தால் கொடுக்கலாம். இதுக்கு மைதா 1 கப் எடுத்துக்கலாம், 1/4 கப் ரவை எடுத்துக்கலாம், கொஞ்சம் பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் உப்பு, பெப்பர் பவுடர் இல்லைனா மிளகாய் தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஓமம் ரொம்ப முக்கியம். இது நல்லா கையில் வந்து க்ரஷ் பண்ணி போடுங்க, அப்போ தான் ஃப்ளேவர் வந்து வெளியாகும். இப்போ முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை மைதா பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கோதுமை போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெய் இல்லைனா நெய் போடணும். அப்போ தான் அந்த மாவு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்து போன மாதிரி வரும், அந்த பச்சை வாசனை இல்லாமல். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கையில் வந்து மிக்ஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா அப்போ தான் அந்த சூடான எண்ணெய் எல்லா இடத்துலையுமே படும். இதுக்கப்புறமா தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்ற போகிறோம். கொஞ்சமாக ஊற்றுங்க. ஒரே அடியாக எல்லாம் ஊற்றிட்டிங்க அப்படின்னா மாவு வந்து ரொம்ப இலகிடும். அப்புறம் திரும்ப மாவு போடுற மாதிரி இருக்கும். இது வந்து மாவு எப்படி இருக்கணும் அப்படின்னா செமி சாஃப்ட் டோன்னு சொல்லுவோம். அதாவது ரொம்ப சப்பாத்தி மாவு மாதிரி இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது. டைட்டாக இருந்தால் ஷேப் வராது. லூஸாக இருந்துச்சுன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா ஷேப் வந்து அப்படியே மாறும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா மூடி ஒரு 20 நிமிஷம் வச்சிடலாம். பாருங்கள் 20 நிமிஷத்துக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நல்லா வந்து ஒரு தடவை பிசைஞ்சுக்குங்க. நான் 20 நிமிஷம் அப்படிங்கிறது மேக்ஸிமம் டைம். 10 நிமிஷம் கூட உங்களுக்கு போதும். ஏன்னா அந்த ரவை கொஞ்சம் ஊறணும் அந்த மாவோடு சேர்ந்து. இப்போது மாவெல்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறமா இதில் சின்ன பால்ஸாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த ஷேப் வேணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் தேவையான அளவு பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ரொம்ப பெருசாக வேணும் அப்படிங்கும்போது பெருசாக பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு கத்தியில் கட் பண்ணிவிட்டு பண்ணிங்க அப்படின்னா ஒரே அளவாக வரும். ஸோ அப்போ வந்து நம்ம சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். ஸோ இதுலேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டும் செய்யலாம். ஸ்வீட் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இதே மாதிரி பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நம்ம வெல்லம் 1 கப், தண்ணி வந்து 1/4 கப் ஊற்றிட்டு ஒரு சாஃப்ட் பால் மாதிரி வந்ததுக்கப்புறமா இந்த ஃப்ரை பண்ணதெல்லாம் போட்டு எடுத்தோன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். ஸ்பைஸியாக இருக்கும்போது நான் ஓமமெல்லாம் போடுறேன், மிளகுத்தூள். ஆனால் நீங்கள் வந்து ஸ்வீட் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணணும். மாவு, கொஞ்சம் ஆயில், அதுக்கப்புறமா பேக்கிங் சோடா மட்டும் போட்டால் போது, கொஞ்சம் மட்டும் உப்பு. இதில் வந்து மிளகுத்தூளில் நீங்கள் கட் பண்ணிடணும். நான் ஸ்வீட் அப்படிங்கிற பட்சத்தில் சொல்கிறேன். அதே சமயம் நம்ம வெல்லத்தில் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து சுகரில் கூட பண்ணலாம். நான் சொன்ன மெத்தட்லேயே பண்ணி பாருங்கள். இது மாதிரி ஓவல் ஷேப் மாதிரி கொண்டு வாங்க. இதெல்லாமே ரொம்ப ஈஸி தான். இது செய்கிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும் உங்களுக்கு. ஷேப் பண்ணி உருண்டை பண்ணி இது மாதிரி ஓவல் ஷேப்பில் கொண்டு வர கோன் ஷேப் மாதிரி இருக்கும். இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறமா ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். புதுசாக ஒரு சீப்பு வாங்கிக்கோங்க. ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, நல்லா சீப்பு வாங்கிட்டு கழுவணும் புதுசாக வாங்கினாலுமே. அதுக்கப்புறம் அதை ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் இது மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். ஸோ பாருங்கள் அப்படியே நம்ம வந்து ஒரு சங்கு மாதிரி இருக்குது, குட்டியாக அழகாக இருக்கும் நமக்கு பார்க்குறக்கு. குழந்தைகளுக்கு வந்து இப்படி செய்யும்போது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சங்கராந்தி, பொங்கல், தீபாவளிக்கு நம்ம ஒரே விதமாக நம்ம சாப்பிட்றதுக்கு இது மாதிரி நீங்கள் செஞ்சு ரெடி பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி கையில் வச்சுட்டு கூட நம்ம அப்படியே வேகமாக பண்ணிடலாம். உங்களுக்கு ப்ராக்டிஸ் வரும்போது அது ஈஸியாகிடும். ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் 2-3 தடவை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு காட்டியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் மாவு தூவிடுங்க, அப்போ ஒன்றோட ஒட்டாது. அதுக்கப்புறம் நல்லா சூடான எண்ணெயில் போடுங்க.
போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். நான் வந்து டபுள் ஃப்ரை மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். முதல்ல முக்கால்வாசி வெந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு அதை ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு திரும்ப செகண்ட் பேட்சை போட்டுட்டு நான் பண்ண போகிறேன். அப்படி தான். ஸோ நீங்களும் அப்படி பண்ணி பாருங்கள். அப்படி பண்ணும்போது ரொம்ப நேரத்துக்கு கிறிஸ்பினஸ் இருக்கும். அதே சமயம் எண்ணெயோட சூடு ரொம்ப முக்கியம். நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் காயாததுக்கு முன்னாடி போட்டிங்க அப்படின்னா சொதன்னு ஆகிடும். அப்போவுமே நல்லா இருக்காது. எண்ணெய் போடும்போது நல்லா சூடாக இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் லோ மீடியம் ஃப்ளேம் பண்ணிக்கலாம். ஏன் நம்ம லோ மீடியம் ஃப்ளேம் பண்ணுறோம் அப்படின்னா, ஹை ஹீட்டில் வச்சு போட்டிங்க அப்படின்னா நல்லா ஒரு மாதிரி ப்ரௌன் ஆகிடும், உள்ளே வேகாது. அதனால தான் இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இப்போ பாருங்கள், நம்ம எடுத்துடலாம். ஸோ இதை எடுத்து முடிச்சுட்டு நான் செகண்டும் பேட்சு போட போகிறேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்குன்ட்டு. ஸோ செகண்ட் பேட்ச் போட்டுட்டு அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு கலர் வேணும்னா ஃபஸ்ட்டு பீட்ரூட் யூஸ் பண்ணலாம், டொமேட்டோ யூஸ் பண்ணலாம், பாலக்கீரை யூஸ் பண்ணலாம். ஈவன் நீங்கள் பர்பிள் கேபேஜ் கூட யூஸ் பண்ணலாம். பட் அது கொஞ்சம் பாயில் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா அந்த முட்டை கோஸோட வாசனை வரும். ஸோ அது வந்து கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதே மாதிரி இந்த பேஸ் தான் எல்லாத்துக்குமே நம்ம ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு. இதில் நீங்கள் எந்த மாதிரி வேணாலும் ஷேப் பண்ணிக்கலாம். ஸோ இது யூஸ்வலாக நம்மளோட எந்த ஒரு ஷாப்லேயுமே கிடைக்காதது. இப்போ பாருங்கள், நம்ம செகண்ட் பேட்சும் உள்ளே போட்டுட்டு திரும்ப நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் அந்த ஆயிலோட சத்தம்லாம் அடங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். அந்த ஆயில் சத்தம் ஏன் அப்படி இருக்குது அப்படின்னா, அது வந்து ஃப்ரை ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். இன்னும் முழுசாக ஃப்ரை ஆகலைன்னு அர்த்தம். அந்த பபிள்ஸ் எல்லாம் வரது நின்னதுக்கப்புறமா ஓரளவுக்கு நிற்கணும். அதே சமயம் ரொம்ப முறுக்குக்கு மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. இப்போ நம்ம கறிவேப்பிலை போடணும், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது ரொம்ப ஃப்ளேவரை கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். இதே மெத்தடில் நான் கவ்வுலுன்னு ஒரு ரெசிபி போட்டிருக்கேன், நீங்கள் அதையும் போய் செக் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு ஸ்வீட் வேணும் அப்படின்னா 2 விதமாக பண்ணலாம். சுகர் பண்ணலாம். சுகரில் வந்து சுகர் ப்ளஸ் தண்ணி ஊற்றிட்டு ஒரு கம்பி பதம் வரணும். அப்படி இல்லை அப்படின்னா வெல்லம் எடுத்துட்டிங்க அப்படின்னா வெல்லம் தண்ணி ஊற்றிட்டு கிட்டத்தட்ட உருண்டை பதம் வரணும். இதை போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா அது வந்து அப்படியே நல்லா கெட்டியாயிடும், கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ நம்ம வெல்லமெல்லாம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஏலக்காய் பொடியும் அதுக்கப்புறம் சுக்கு பொடியும் ஆட் பண்ணுறது ரொம்ப நல்லது கூட. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் வரைக்குமே கெட்டு போகாது. இதுக்கப்புறமா ரவையை பயன்படுத்தி சிம்பிளான ஒரு நமக் பராதா. அது வந்து நார்த் இந்தியன் ஸ்பெஷல்னு சொல்லலாம். யூஸ்வலாக மைதாவில் தான் பண்ணுவாங்க. நான் ரவையில் பண்ணியிருக்கேன். சிம்பிளான கிறிஸ்பியான சுஜி நமக் பரா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து நம்ம மைதா யூஸ் பண்ண மாட்டோம். கிட்டத்தட்ட 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே ஈஸியாக பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். டீ காஃபி எல்லாத்துக்குமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸ்நாக்ஸாகவும் கொடுத்து விடலாம். இதுக்கு சிரோட்டி ரவை, அதாவது சுஜின்னு சொல்லுவோம், சின்ன ரவை எடுத்துக்கலாம். பெரிய ரவை இருந்தால் கூட நீங்கள் மிக்சியில் ஒரு சுற்று விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போட்டுக்கோங்க. இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உப்பு போட்டுக்கலாம், மஞ்சள் தூள், கொத்தமல்லி தூள், மிளகுத்தூள், கரம் மசாலா தூள், மிளகாத்தூள், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் பெருங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இல்லை நெய் கூட போட்டுக்கலாம், கஸ்தூரி மேத்தி போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா ஓமம், அது கிட்டத்தட்ட 1 டேபிள் ஸ்பூன். இதில் வந்து கையில் நல்லா க்ரஷ் பண்ணி போடுங்க, அப்போ தான் ஃப்ளேவர் வரும். ஸோ முதல்ல என்ன பண்ணணும், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஓரளவுக்கு நல்லா டைட்டான டோ மாதிரி நம்ம கொண்டு வரணும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் 2 மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று நார்மல் வாட்டர் ஃபஸ்ட்டு ஊற்றி பார்த்தேன். அது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் ஆகலை. ஏன் அப்படின்னா இந்த ரவை அப்படிங்கிறதுனால அது வந்து பைண்டிங் வந்து கிடையாது. அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல சுடு தண்ணி ஊற்றுனீங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நல்ல தண்ணியை வந்து கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஊற்றினோன்னே ஆட்டோமேட்டிக்காக அந்த டோ வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு. தண்ணி நல்லா சூடாக இருக்கணும். உங்களுக்கு கைக்கு வந்து அந்த சூடு தெரியாது. ஏன் அப்படின்னா அந்த ரவை எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதை ஊற்றிட்டு 1 செகண்ட் விட்டுட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஒரு பர்ஃபெக்டான மைதாவுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ்னு சொல்லலாம். நம்ம எப்படி வந்து
மைதாவில் பண்ணுமோ அதே மாதிரி தான் இது இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், டைட்டாக இருக்கும். ஸோ மூடி 20 நிமிஷம் நம்ம அப்படியே வச்சிடலாம். இப்போ 20 நிமிஷத்துக்கு அப்புறமா எடுத்து பாருங்கள். இன்னும் ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா 1 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிட்டு இது ரெண்டாக பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு மாவு தூவிட்டு நல்லா திக்கான ஷீட் மாதிரி நம்ம தேய்ச்சி எடுத்துக்கணும். இது வந்து ரொம்ப ஒட்டாது நமக்கு. இதே மெத்தடில் நான் கோதுமையில் போட்டிருக்கேன். கோதுமையும் ரவை யூஸ் பண்ணி கவலோன்னு சொல்லிட்டு ஒரு ரெசிபி போட்டிருக்கேன். அதுவுமே நீங்கள் போய் பார்த்தா தெரியும் உத்தமி கிச்சனில். நல்லா தேய்ச்சிக்கலாம். நான் சொன்ன மாதிரி இதில் ஆயிலெல்லாம் எதுவுமே தேவைப்படாது. அது மட்டும் இல்லாமல் இது ஆயிலும் அப்சர்வ் பண்ணாது. ஸோ உங்களுக்கு வந்து இதில் ஃப்ளேவர் வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பாலக்கீரையை அரைச்சி ஊற்றி பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பூண்டை வரமிளகாய் அரைச்சும் போடலாம். ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு அப்படி கூட நீங்கள் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பீட்ரூட் கூட நீங்கள் போடலாம். குழந்தைகளுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். இதே மெத்தட் தான். நீங்கள் ஸ்பைசஸ் எல்லாம் எதுவுமே போடலை அப்படின்னா இந்த ரவையில் நீங்கள் பவுடர் சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சூடான நெய் ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சிருங்க. சுடு தண்ணி ஊற்றிட்டு 1 கப் சிரோட்டி ரவை, 1/2 கப் சுகர், ஏலக்காய், அதுக்கப்புறமா உங்களுக்கு சூடான தண்ணி, நெய் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் ஊற்றிடுங்க. ஸோ பர்ஃபெக்டான ஒரு சக்கரை நமக்கு ரெடி ஆகிடும் மைதாவில் இல்லாமல். இப்போ உங்களுக்கு தேவையான ஷேப்பில் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் தட்டை ரெடி பண்ணணும், இல்லை ஒரு சாட் ஐட்டம் ரெடி பண்ணணும் அப்படின்னா கூட நமக்கு இமீடியட்டாக மைதா இல்லைன்னா கூட நீங்கள் இதை வச்சு பண்ணலாம். கூடிய சீக்கிரமாக அந்த ரெசிபி நான் போடுறேன். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் ஒன்றோடனும் ஒட்டாமல் நல்லா வந்துருச்சு. இதை வந்து நல்லா சூடான எண்ணெயில் போட்டுட்டு நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். ஃப்ளேம் வந்து பார்த்திங்கன்னா போடும்போது நல்லா ஹை ஃப்ளேமில் வைங்க. அதுக்கப்புறம் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து சீக்கிரமாக ப்ரௌன் ஆகாமல் நல்லா கிறிஸ்பியாக வரும். அதே மாதிரி நீங்கள் போட்டதுக்கப்புறம் நீங்கள் லோ ஃப்ளேமுக்கு கொண்டு போகல அப்படின்னா அப்படியே வந்து ப்ரௌன் சீக்கிரமாக ஆகிடும், வேகாமல் இருக்கும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சீக்கிரமாக கெட்டு போகும், சொதன்னு ஆகிடும். அதனால் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நிமிஷம் நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி ஆகணும். டபுள் ஃப்ரை கூட பண்ணலாம். பாதி வெந்ததுக்கப்புறம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் போட்டு பண்ணலாம். ஸோ இது ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா எடுத்து நீங்கள் ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டிங்க அப்படின்னா அது இருக்கிற ஆயிலே அப்சர்வ் பண்ணிக்கும். இது மெயினாக ஆயிலில் அப்சர்வ் பண்ணாது. உங்களுக்கு ஃப்ரை பண்ணிவிட்டு காட்டுறேன். ஆயில் நம்ம எவ்வளோ ஊற்றணுமோ அதே அளவு தான் இருக்கும். ஸோ பாருங்கள், நல்ல ப்ரௌனாக வந்துட்டுருக்கு. இது வந்து நம்ம தீபாவளி, பொங்கல், சங்கராந்தி எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே நீங்கள் செய்யலாம். இது மாதிரி புதுவிதமாக செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம கடையிலனா ஆயில் வந்து ஒரே ஆயிலில் ஃப்ரை பண்ணிகிட்ருப்பாங்க. நம்ம வீடுனா அப்படி இல்லை, 2 தடவை யூஸ் பண்ணிவிட்டு ஆயில் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் இது ரொம்ப நல்லது கூட. இதே வந்து பார்த்திங்கன்னா கோதுமையில் கொஞ்சம் பாசிப்பருப்பு ஊற வச்சு நல்லா அரைச்சி கோதுமை மாவில் போட்டு மிக்ஸ் பண்ணி இதே மாதிரி மாவு மாதிரி டோ மாதிரி கொண்டு வந்து அதுக்கப்புறம் கூட நீங்கள் தேய்ச்சி பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷேப் மட்டும் கிடையாது, நீங்கள் இதில் எந்த விதமான ஷேப் கூட நீங்கள் பண்ணலாம். அதே மாதிரி ஸ்வீட்டும் நல்லாயிருக்கும். இதுக்கப்புறம் பேபி கார்ன் ஃப்ரை நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச கார்னை வச்சு பண்ணுறோம். இது நம்ம தோட்டத்திலேருந்து எடுத்து டைரெக்டாக அப்படியே பண்ண போகிறோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலருமே இல்லாமல் ஆர்கானிக்காக நம்ம பண்ண போகிறோம். இதான் வந்து பார்த்திங்கன்னா பேபி கார்ன் ஃபீல்டு. இதில் நிறைய மக்காச்சோளம் இருக்குது. இது வந்து ஆர்கானிக் நாட்டு மக்காச்சோளம் தான் இது. இது நம்ம தோட்டத்தில் இருக்கிற மக்காச்சோளம். இது வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும்போது நம்ம எடுக்கிறோம். இதுதான் பேபி கார்ன். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக அப்படியே சாப்பிட்லாம். இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேபி கார்ன் கொண்டு வராங்க. ஸோ அந்த நூலாக இருக்கிறத எடுத்துகிட்டு நம்ம டைரெக்டாக கிரேவியோ எல்லாமே பண்ணலாம். கிரேவி, அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணலாம்,
புலாவ் பண்ணலாம், ஃப்ரைட் ரைஸ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அது நம்ம தோட்டத்துலேருந்து எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு நமக்கு மனசுக்கு நிம்மதியாகவும் இருக்கும். ஸோ இது வந்து நான் முதல்ல எடுத்துகிட்டு வாஷ் பண்ண போகிறேன். இது எடுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இது. இது வந்து நாட்டு சோளக்கருது தான். நீங்கள் வந்து கடையில் கிடைக்கிறது கொஞ்சம் நாட்டு சோளக்கருதாக இருக்காது. ஸோ இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இது சின்ன சின்ன ஸ்ட்ரைப்ஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் குட்டி குட்டியாக கூட கட் பண்ணி நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு யூனிக்கான மெத்தட். இதே மெத்தடில் நான் க்ரியேட்டிவ் வேர்ல்டில் வீடியோ போட்டிருக்கேன், ஹெல்தியானது கூட. இந்த பேபிகார்னில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன், ஃபைபர் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது. வெயிட் லாஸ் அப்படின்னு போகும்போது டெஃபினட்டாக நீங்கள் அதை சாப்பிட்லாம். நான்வெஜ்ஜுக்கு ஆல்டர்னேட்டிவாக இருக்குன்னு சொல்லலாம் இந்த பேபிகார்ன். இப்போ ஒரு பவுலில் போட்டுக்கலாம். நம்ம கட் பண்ணதை எந்த அளவுக்கு நீங்கள் தின்னாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தின்னாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் மஞ்சள் தூள், மிளகாய் தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஓமம் போடுறேன். நீங்கள் ஜீரகம் இல்லை அப்படின்னா ஃபெனல் கூட போட்டுக்கலாம், அதாவது சோம்பு கூட போட்டுக்கலாம். இது ஜீரகத்தூள், மிளகுத்தூள். மிளகுத்தூள் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் தயிர் வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் போடுறேன். நீங்கள் வந்து தயிர் உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் லெமன் ஜூஸ் வந்து போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு அரை லெமன் போட்டிங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இதை பாயில் பண்ணணுன்னுலாம் அவசியம் இல்லை, நம்ம டைரெக்டாக அப்படியே ஃப்ரை பண்ணுவோம். இப்போது கடலை மாவு 1/2 கப், அரிசி மாவு 1/4 கப் போடுறோம். இது எல்லாமே எப்படி அப்படின்னா அந்த கிறிஸ்பினஸ்க்காக தான் நம்ம போடுறோம். நீங்கள் அரிசி மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் கலர் எல்லாம் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நல்லா பெரட்டிடலாம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்ப உங்களுக்கு அதிகமான தண்ணி பஜ்ஜி மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. நம்ம எப்படி வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணுறோம் அதே மாதிரி தான். இந்த பேபிகார்ன் நம்மளோட கண்ணோட ஹெல்த்துக்கும், ஐசைட்டுக்கும், அதுக்கப்புறம் நமக்கு இம்யூனை பூஸ்ட் பண்ணுறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லது கூட இந்த மக்காச்சோளம். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹார்டாக இருக்காது. நாட்டு மக்காச்சோளமாக இருந்தாலும் சாஃப்டாக தான் இருக்கும். இதை வந்து மேரினேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நம்ம அப்படியே தான் ஃப்ரை பண்ண போகிறோம். நீங்கள் ரொம்ப நேரம் வச்சுருக்க வேணாம். கடலை மாவு பிடிக்கலாம், மைதா நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நல்லா சூடான எண்ணெயில் போட்டுட்டு கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இதோடு சேர்த்து நீங்கள் நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ண வெங்காயமோ இல்லை தின்னாக ஸ்லைஸ் பண்ண உருளைக்கிழங்கோ, பீட்ரூட் எது வேணாலும் நீங்கள் கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். பட் நீங்கள் ப்ளைனாக பண்ணும்போது என்ன ஆகுனா அந்த பேபிகார்னோட அந்த டேஸ்ட் அப்படியே வரும், ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம ஃபிஷ் ஃப்ரை எல்லாம் வந்து பண்ணுவாங்க, அதே மாதிரி தான் இது வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள், நல்ல சூடான எண்ணெயில் போட்டுட்டு மீடியம் டு ஹை தான் நீங்கள் வச்சு ஃப்ரை பண்ணணும். லோ ஃப்ளேமில் பண்ணிங்கன்னா ஆயில் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை கடைசியாக நீங்கள் போடலாம், அது வந்து ஆப்ஷனல் தான். இது ஓரளவுக்கு அந்த ஆயில் சத்து அடங்கும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 5-6 நிமிஷம் ஆகும் ஃப்ரை ஆகிறதுக்கு. இதுக்கு வந்து சன்ஃப்ளவர் ஆயில் நல்லாயிருக்கும், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மக்காச்சோளம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னா அந்த மக்காச்சோளத்தினோட கர்னல்ஸ் எடுத்துகிட்டு, அதாவது அதனோட விதைகள் எடுத்துகிட்டு சாஃப்டாக தான் இருக்கும். அதையுமே இதே மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணலாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மக்காச்சோளத்தை நல்லா வந்து அரைச்சிட்டு நம்ம வடை மாதிரி பண்ணலாம், அதுவுமே நல்லாயிருக்கும், பக்கோடாவும் நல்லாயிருக்கும். ஸோ கடலை மாவுக்கும் நல்ல ஒரு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னா மக்காச்சோள மாவு சொல்லலாம், நல்லாயிருக்கும். இதில் ரொட்டி கூட பண்ணுவாங்க. அது இல்லாமல் கொங்கு நாடு கிராமத்தில் தோசை பண்ணுவாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதை எடுத்துகிட்டு நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டோம் அப்படின்னா ஆயில் எல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கும். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆயில் அப்சர்வே பண்ணாது. இன்கேஸ் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நெஞ்சம் ஆயில் இருந்தனாலும் நம்ம டிஷ்யூ பேப்பரில் போட்டோம் அப்படின்னா அது போயிடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரை பண்ணுறேன். இந்த மக்காச்சோளம் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதை வந்து உரிச்சிட்டு நம்ம நல்லா ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லையோ இல்லை ஜிப்லாக் பவுச்லேயோ போட்டிங்க அப்படின்னா 1 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. ஃப்ரீசரில் வச்சுக்கலாம், வேணுங்கிறப்ப நம்ம எடுத்து ஃப்ரை பண்ணலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிம்பிளாக பக்கோடா மாதிரி பண்ணலாம், 65 மாதிரி பண்ணலாம், மஞ்சூரியன் ஸ்டைலில் பண்ணலாம். நான் மஞ்சூரியன் ஸ்டைலில் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும் ரெசிபி அப்படிங்கிறது. நம்ம தோட்டத்திலேயே பறித்து பண்ணுறதுனால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.
ஆர்கானிக்காக பண்ணுறோம். அதாவது எந்த ஒரு மருந்துமே இல்லாமல் நாட்டு சொலக்கருதுலேருந்து எடுக்கிறது தான் இந்த பேபிகார்ன். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது கோதுமாவில் ஒரு தட்டை. சிம்பிளான கிறிஸ்பியான கோதுமை தட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 கப் கோதுமை மாவு இருந்தால் போதும், உங்களுக்கு 1 மாதத்துக்கு தேவையான ஸ்நாக்ஸ் வந்து ரெடி ஆகிடும். இது வந்து நார்த் இந்தியாவில் ஃபேமஸாக இருக்கிற ஒரு பாப்டி சாட்டுன்னு சொல்லலாம். பாப்டி சொல்லலாம், அது வந்து சாட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. யூஸ்வலாக மைதாவில் பண்ணுவாங்க, ஆனால் நான் வந்து கோதுமாவில் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் எந்த அளவுக்கு கிறிஸ்பினஸ் இருக்குன்னு. இது ஆயில் அப்சர்வ் பண்ணாது. குழந்தைகளுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம். பிகினர்ஸ்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இதுக்கு முதல்ல 2 கப் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். ஓமம், ரவை 1/4 கப் எடுத்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் இல்லைனா அரிசி மாவு, 1 டீஸ்பூன் மட்டும் மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு. இதுக்கு பேக்கிங் சோடா எதுவுமே தேவைப்படாது. முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கிறதான ரீசன் வந்து பார்த்திங்கன்னா, அது ஃப்ரை ஆகும்போது சீக்கிரமாக கலர் வராது, ப்ரௌன் ஆகிடாது, அதுக்காக தான். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெய் முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ நல்லா சூடாக இருக்கிறதுனால நான் ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணுறேன். இதுக்கப்புறம் நம்ம கையில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோதுமை பிடிக்காதவங்க நீங்கள் மைதா யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் ஒரு செமி சாஃப்ட் டோ மாதிரி கொண்டு வரணும். அதாவது அந்த மாவு வந்து டைட்டாக இருக்கணும். நீங்கள் வந்து ரொம்ப தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா அது சப்பாத்தி மாவு மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நம்ம தண்ணியை முறுக்குக்கு எப்படி பிசையுமோ அதே மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி தான் பண்ணணும். உங்களுக்கு அப்படி மாவு ரொம்ப லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா மாவு போட்டுக்கலாம். ஸோ ஒட்டாத மாதிரி நம்ம இது மாதிரி டோ ரெடி பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட 20-30 நிமிஷம் அதை வந்து அப்படியே விட்டுறணும். அப்போ தான் அது செட் ஆகும். ரவை வந்து பார்த்திங்கன்னா இதில் நல்ல கிறிஸ்பினஸை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும் டைட்டாக. நான் வந்து 20 நிமிஷம் இதை மூடி வைக்க போகிறேன். இதுக்கு மேலே ஆயில் எல்லாம் எதுவும் தேவையில்லை. ஸோ 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். ஸோ முன்னாடி இருந்ததை விட அந்த மாவு இன்னும் சாஃப்டாக தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப சாஃப்டாக பிசைஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப இலகிடும். ஸோ அதுக்கு தான் சொல்கிறது நீங்கள் டைட்டாக வந்து பண்ணணுன்ட்டு. ஸோ இப்போ ஒரு கையளவு மாவு எடுத்துகிட்டு நல்லா மாவு தூவிட்டு ஓரளவுக்கு தின்னாக வந்து நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம். ரொம்ப தின்னாக தேய்க்க வேணாம், கொஞ்சம் திக்காக இருந்தால் போதும். நம்ம தட்டெல்லாம் பண்ணுறதோடவே கொஞ்சம் தின்னாக இருக்கணும். ஸோ இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா மைதாவில் பண்ணும்போது சேம் தான். நீங்கள் ராகிலையும் பண்ணலாம். ஸோ நம்ம சவுத் இந்தியாவில் நாம் பண்ணுற தட்டை வந்து நம்ம அரிசி மாவு, கடலைப்பருப்பு, நிலக்கடலை, பொட்டுக்கடலை எல்லாம் போடுவோம். ஆனால் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளானது. குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக ஸ்கூலுக்கு கொடுத்து விடும்போது நல்லா முறுமுறுனே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டீக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். தீபாவளி, பொங்கல், சங்கராந்தி எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே இன்ஸ்டண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸாக பண்ணலாம். ஸோ உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அது தின்னாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஈவனாக வந்து தேய்ச்சிக்கோங்க. எக்ஸ்ட்ரா மாவு வேணால் நீங்கள் கோதுமை மாவு போட்டு தேய்ச்சிக்கலாம். இப்போது ஹோல்ஸ் போட்டுக்கலாம் குட்டி குட்டியாக. இது மாதிரி ஒரு ஃபோர்க் இருந்தது அப்படின்னா ரேண்டமாக ஹோல்ஸ் போட்டுருங்க. இல்லைனா டூத் பிக்கில் கூட நீங்கள் பண்ணலாம். இது ஏன் இப்படி பண்ணுறோம் அப்படின்னா அது ஃப்ரை ஆகும்போது உப்பாமல் இருக்கும், பூரி மாதிரி. ஸோ அப்போ தான் மொறுன்னு வரும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உப்பி வந்துடும். ஸோ அப்போ வந்து கிறிஸ்பினஸ் போயிடும், சொதன்னு ஆகிடும், ஆயில் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இது மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்டீம் எல்லாம் போயிட்டு நல்ல கிறிஸ்பினஸோடு இருக்கும், உப்பும் உப்பாது. இந்த ஒரே மாவு வச்சுட்டு நீங்கள் நிறைய ஸ்நாக்ஸ் பண்ணலாம். இது ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலான்னா உருளைக்கிழங்கு கொஞ்சம் வேக வச்சுட்டு கொஞ்சம் கடலை பருப்பை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது மேலே போட்டு கொஞ்சம் தக்காளி, வெங்காயம், ஓமப்பொடி, அதுக்கப்புறம் டேமரின் சட்னி, க்ரீன் சட்னி, கொஞ்சம் தயிர் இதெல்லாம் போட்டிங்க அப்படின்னா அதுதான் வந்து பாப்டி சாட்னு சொல்லுவாங்க நார்த் இந்தியாவில். ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லலாம். ஈவன் லஞ்சுக்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நல்லா முறுமுறுன்னு இருக்கும்.
ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு எந்த அளவுக்கு ஷேப் வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு மீடியமாக பண்ணியிருக்கேன். ஸோ இதுலேயே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கசூரி மேத்தி போடலாம். மசாலா வந்து வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் மசாலா பாப்படி அப்படிங்கும்போது கரம் மசாலா, கொத்தமல்லி தூள், ஜீரகத்தூள், அதுக்கப்புறம் கசூரி மேத்தி எல்லாம் போட்டிங்க அப்படின்னா அதுவுமே வந்து இன்னொரு வேரியேஷன் சொல்லலாம். இதை எக்ஸ்ட்ரா எடுத்ததுக்கப்புறமா இதை திரும்ப நான் வந்து ஷேப் பண்ணிவிட்டு இது மாதிரி சின்ன சின்ன தட்டைகளாக போட்டு எடுத்துருவேன். ஸோ முதல்ல நீங்கள் வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணுங்கள். நல்ல மாவு தூணிங்கன்னா மட்டும்தான் அது ஒட்டாமல் வரும், இல்லைன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இதுலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்வீட்டும் பண்ணலாம். மசாலாவை தவிர்த்துட்டு பவுடர் சுகர் போட்டிங்கன்னாவே ரெடி ஆகிடும். இப்போ ஃப்ரை பண்ணுறதுக்கு நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகணும், சூடாகாமல் போட்டிங்கன்னா சொதன்னு ஆகிடும். ஸோ போட்டோன்னா அப்படியே மெதுவாக மேலே எழும்பி வரும், அவ்வளோதான் சூடு. இப்போது ஒவ்வொன்றா போட்டுட்டு நம்ம கிறிஸ்பியாக நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். கிட்டத்தட்ட அது லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணணும். ஹை ஹீட்டில் வச்சிங்க அப்படின்னா நல்லா ப்ரௌன் ஆகும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா சொதன்னு ஆகிடும். ஸோ இதுக்கு நம்ம கோதுமை மாவு போட்டிருக்கிறதுனால ஈஸியாகவும் ப்ரௌன் ஆகிடும். அதனால் கோதுமை மாவு எப்போவுமே ஸ்நாக்ஸ் எல்லாம் பண்ணும்போது நம்ம ஃப்ளேம் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணால் மட்டும்தான் அது நல்லா கிறிஸ்பினஸாக இருக்கும், கிறிஸ்பியாக வரும். இப்போ மேக்ஸிமம் இது ரெடி ஆகிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் ப்ரௌனாக வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டிங்கன்னா இருக்கிற ஆயிலும் அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ இது வந்து ஆயிலே அப்சர்வ் பண்ணாது, உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். நம்ம ஊற்றின ஆயில் அதே மாதிரி தான் இருக்குது. இது வந்து கடலெண்ணெயிலும் ஃப்ரை பண்ணலாம், தேங்காய் எண்ணெயில் ஃப்ரை பண்ணலாம். ஸோ நல்லெண்ணெய் தவிர்த்துட்டு நீங்கள் எந்த ஆயிலில் வேணாலும் ஃப்ரை பண்ணலாம். ஸோ இதை ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட்டும் போட்டு எடுக்க போகிறேன். உங்களுக்கு அந்த கிறிஸ்பினஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ரெண்டாவது பேட்ச் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுலேயே நீங்கள் ராகியில் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 1 கப் கோதுமாவுனா 1 கப் ராகி மாவு போட்டு பண்ணலாம். எக்ஸ்ட்ரா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு போடலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இதுலேயே வந்து பாசிப்பருப்பை ஊற வச்சு அரைச்சும் போடலாம், அதுவுமே ஒரு வேரியேஷன் சொல்லலாம், அதுவுமே நல்லா தான் இருக்கும். ஸோ கூடிய சீக்கிரமாக அந்த வீடியோவும் போடுறேன். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஆற வைக்கணும். ஆற வைக்காமல் நீங்கள் கண்டெய்னரில் போடக்கூடாது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 மந்த் வரைக்குமே கெட்டு போகாது. பாப்டி சாட்டுக்கு இது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். மைதாவில் பண்ணுறதுக்கு கோதுமையில் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஹெல்தியானது. இன்கேஸ் ஃப்ரை பண்ண பிடிக்கலன்னா பேக்கிங், ஏர் ஃப்ரையர் மெத்தட் இது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இதில் வந்து சிம்பிளாக நான் கோதுமை மட்டும்தான் போட்டிருக்கேன். நீங்கள் பாசி பருப்பை வச்சும் கூட பண்ணலாம். இது ஊற வச்சு அரைச்சி கோதுமை மாவு மிக்ஸ் பண்ணி பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கூடிய சீக்கிரமாக நான் அந்த வீடியோவும் போடுறேன். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேலம் தட்டுவடை செட்னு இருக்குது, அதில் பீட்ரூட் எல்லாம் நம்ம வச்சு பண்ணுவோம். அதுக்குமே இது பர்ஃபெக்டாக இருக்கும். இதில் சின்ன ஜவ்வரிசி, அதுக்கப்புறம் வந்து பாசிப்பருப்பை ஊற வச்சு இதில் ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது மைதா. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கிறிஸ்பியான நேச்சோஸ் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்கு பர்ஃபெக்டாக இருக்கும். 10 மினிட்ஸில் பண்ணிடலாம். குழந்தைகளுக்கு வந்து ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறம் கொடுக்கலாம், இல்லைனா டீக்கு எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. இதுக்கு முதல்ல 1 கப் மைதா இல்லைனா கோதுமை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் சிரோட்டி ரவை இல்லைனா நார்மல் ரவை கூட போட்டுக்கலாம். இதுக்கப்புறம் ஓமம், மிளகு இல்லைனா மிளகாய்த்தூள், அதுக்கப்புறம் உப்பு, நெய் 1 டேபிள் ஸ்பூன் இல்லை சூடான எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் போட்டு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நேச்சோஸ் வந்து மக்காச்சோள மாவில் பண்ணுவாங்க. மக்காச்சோள மாவு கிடைச்சா நீங்கள் வந்து 1/2 கப் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா சாஃப்டான டோ மாதிரி கொண்டு வரணும். நீங்கள் ரொம்பவும் சாஃப்டாக கொண்டு வந்துடாதீங்க, ஓரளவுக்கு செமி சாஃப்டாக இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாவு பிசைஞ்சதுக்கு அப்புறமா இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் விட்டுருங்க, மூடி வச்சுருங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மாவு நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. 1 நிமிஷம் லைட்டாக பிசைஞ்சதுக்கப்புறமா இதை வந்து 2ஆக பிரிச்சுக்கலாம். பிரிச்சுட்டு என்ன பண்ணோன்னா ஒரு நல்ல ஓரளவுக்கு தின்னான ஷீட் மாதிரி நம்ம மாவு தூவிட்டு தேய்க்கணும். நீங்கள் ஒரே அடியாக எல்லா மாவையும் தேய்ச்சிங்க அப்படின்னா ரொம்ப திக்காக வரும். ரொம்ப பெரிய டேபிள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்படி கூட தேய்க்கலாம்.
ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மாவு தூவிட்டு தேய்க்கணும், ஏன்னா கீழே வந்து ஒட்டும். ஸோ நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப திக்காக தேய்க்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப பரோட்டா மாதிரி நம்ம ரொம்ப தின்னாகவும் தேய்க்கக்கூடாது. ஓரளவுக்கு நமக்கு மீடியமாக நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மக்காச்சோள மாவு போட்டு பண்ணிங்கன்னா அளவுகள் அப்படிங்கிறது ஒரு கப் மைதா, அரை கப் மக்காச்சோள மாவு, அதுக்கப்புறம் சேம் இதே மாதிரியே உங்களுக்கு என்ன ஸ்பைசஸ் வேணுமோ அது போட்டுக்கலாம். அப்படி இல்லைனா கூட ரெட் சில்லி ஃப்ளேக்ஸோ இல்லை அப்படின்னா பீஸா சீசனிங் அது மாதிரி கூட நீங்கள் போட்டு பண்ணலாம். ஓரளவுக்கு நல்ல டைட்டான டோ மாதிரி கொண்டு வந்துட்டு இதே மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். ஸோ கூடி சீக்கிரம் அந்த வீடியோ போடுறேன். இதே வந்து நீங்கள் ராகிலையும் பண்ணலாம். ஃப்ளேவர் எக்ஸ்ட்ரா வேணுங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பாலக்கீரை யூஸ் பண்ணலாம். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். மசாலா எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா கொத்தமல்லி தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா தூள் கூட போட்டுக்கலாம். ஸோ முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இது மாதிரி ரெக்டாங்கிளாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரியே எல்லாம் முதல்ல செஞ்சு வச்சுருங்க, அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிவிடுங்க, அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஷேப் மட்டும்தான் இல்லை, நீங்கள் வந்து எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணி ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். இது வந்து ஃப்ரை பண்ண பிடிக்காதவங்க நீங்கள் ஏர் ஃப்ரையரோ இல்லை பேக்கிங் மெத்தட்லேயோ நீங்கள் பேக் பண்ணி கூட எடுக்கலாம். நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப குறைவாக தான் ஆகும். ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம மாவு பிசைஞ்சு அது மாவு ரெஸ்ட்டில் இருக்கிற டைம் மட்டும்தான் கொஞ்சம் ஒரு 15 மினிட்ஸ். பிசைறது ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம பிசைஞ்சிடறோம். ஃப்ரை பண்ணுறது ஒரு 5 மினிட்ஸ் அவ்வளோதான். இது மாதிரி உங்களுக்கு பீஸா கட்டர் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் கத்தி இருந்துச்சுன்னா அதில் கூட ஷேப் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்துன்னா நீங்கள் மாவு தூவிக்கலாம். நான் வந்து சின்னதாகவும் போட்டிருக்கேன், மீடியமாகவும் போட்டு எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஷேப் வேணும், பெருசாக வேணுமா சின்னதாக வேணுமான்னு சொல்லிவிட்டு நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் மாவு தூவிடுங்க, ஒன்றோடு ஒன்று ஒட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ எடுத்து வச்சுக்கலாம். எல்லா ஸ்நாக்ஸுக்குமே சிம்பிளான ஸ்நாக்ஸுக்குமே இதுதான் வந்து பேஸ். உங்களுக்கு வந்து மைதா, ரவை, அதுக்கப்புறம் சிம்பிளான மசாலா. இப்போ நம்ம நல்லா சூடான எண்ணெயில் போட்டுட்டு கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் மீடியம் டு ஹையில் வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். இப்படி வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா இது மாதிரி கத்தியில் லைட்டாக பிரித்து விட்டிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகும் அப்படின்னா அப்படி பிரிஞ்சு வந்துடும். எண்ணெய் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் வந்து இதுக்கு கொஞ்சம் லைட்டாக இருக்கும். கடலெண்ணெயிலையும் ஃப்ரை பண்ணலாம், அதுக்கப்புறம் நீங்கள் தேங்காய் எண்ணெயிலையும் ஃப்ரை பண்ணலாம். நெய் அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நெய் நல்லெண்ணெய் ரெண்டும் நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. அதே சமயம் போடும்போது லோ ஃப்ளேம் வச்சு போட்டிங்கன்னா ஆயில் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ சூடான எண்ணெயில் தான் போடணும். ஃபஸ்ட்டு முதல்ல கொஞ்சம் போட்டு பாருங்கள். நீங்கள் எண்ணெயில் வந்து ஒரு துளி மாவு போட்டிங்கனாவே டக்குன்னு மேலே வரும். ஸோ அப்படி நான் வந்து நல்லா சூடாக இருக்குதுன்னு அர்த்தம். அந்த டைமில் நீங்கள் இதை போட்டு ஃப்ரை பண்ணலாம். நல்லா சூடான எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போவுமே நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. அதே சமயம் டோட்டலாக ஹைலியும் நீங்கள் வைக்கக்கூடாது, ஏன்னா இது வந்து ஃப்ரை ஆகணும். ஸோ அதனால் நீங்கள் பார்த்து கரெக்டாக ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா அது என்ன ஆகுனா ரொம்ப நாளைக்கு கிறிஸ்பினஸோடு இருக்கும். ஸோ மைதா அப்படிங்கிற பட்சத்தில் இது ஆயில் அப்சர்வ் பண்ணாது. நீங்கள் மாவு ரொம்ப சொதன்னு தேய்ச்சிட்டிங்கன்னா சப்பாத்தி மாவோடவே சாஃப்டாக இருந்ததுன்னா மட்டும்தான் உங்களுக்கு அது ஆயில் அப்சர்வ் பண்ணும். ஸோ உங்களுக்கு ப்ரௌனாக வேணுமா இல்லை ஓரளவுக்கு லைட் கலராக வேணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஸோ நல்லா வந்து எண்ணெயில் இல்லாமல் நம்ம எடுத்துடலாம். நல்லா மொறுன்னு பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோடையே வந்து நீங்கள் ப்ளைனாக விட்டுறலாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அதுக்கு மேலே சூடாக இருக்கும்போதே கொஞ்சம் மிளகாய்த்தூள், அதாவது தனி மிளகாய்த்தூள்னு சொல்லுவாங்க, சாம்பார் தூள் கிடையாது, குழம்பு மிளகாய்த்தூள் கிடையாது, நார்மல் மிளகாய்த்தூள். அதுக்கப்புறம் சாட் மசாலா கூட நீங்கள் போட்டுக்கலாம், ஜீரகத்தூள், சாட் மசாலா தூள். ஆனால் நான் வந்து ரொம்ப போடலை, எதுவுமே சிம்பிளாக மிளகும் மிளகாய்த்தூள் தான் போட்டிருக்கேன். இதில் ஓமம் பிடிக்காதவங்க ஜீரகம் போட்டுக்கலாம். ஜீரகத்தை 1-2 நுணுக்கி போட்டுக்கோங்க.
ஸோ கசூரி மேத்தி வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ பார்த்தா உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு கிறிஸ்பினஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதே மாதிரியே ரெண்டாவதும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வீட் அப்படின்னு நீங்கள் பண்ணும்போது சேம் மெத்தட் தான். ஒன்று நீங்கள் வந்து இது மாதிரி ஃப்ரை பண்ணிவிட்டு, அதாவது மைதா, ரவை, கொஞ்சம் நெய், உப்பு நீங்கள் அதில் போடக்கூடாது, ரொம்ப லைட்டாக பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுட்டு ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா பவுடர் சுகரை தூவலாம். நீங்கள் ஏலக்காய் பவுடர் சுகரெல்லாம் தூவலாம். அது ஒரு மெத்தட் பண்ணலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் மைதா 1 கப் போட்டுட்டு ஒரு 1/4 கப் பவுடர் சுகர், அதுக்கப்புறம் நெய், அதுக்கப்புறம் ரவை, ஏலக்காய் பொடியெல்லாம் போட்டுட்டு நீங்கள் டைரெக்டாக பிசைஞ்சு இது மாதிரி கட் பண்ணியும் பண்ணலாம். உங்களுக்கு போடும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணதுலேருந்து எல்லாமே கிறிஸ்பியாக தான் இருக்கும். ஸோ இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுருங்க. அதாவது ஆறுனதுக்கப்புறமா 2 வாரம் வரைக்குமே கெட்டு போகாது. இந்த நாச்சோஸ் வந்து மக்காசோள மாவில் பண்ணுறது. நான் ஏற்கனவே மக்காசோள மாவில் போட்டிருக்கேன். நீங்கள் உத்தமி கிச்சனில் செக் பண்ணால் தெரியும். பர்ஃபெக்டான மெக்சிகன் நாச்சோஸ் ப்ளஸ் சால்சாவோட இருக்கும். இது 1 மந்த் வரை கெட்டு போகாது. இதுக்கப்புறம் நல்ல மொறுமொறுன்னு லேயர் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மல்டி லேயர்ஸோடு இருக்கும், நிறைய லேயர்ஸ் இருக்கும், நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். இது பிகினர்ஸ் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். 10-15 நிமிஷத்தில் பர்ஃபெக்டான 2 வாரத்துக்கு உண்டான ஸ்நாக்ஸை நம்ம ரெடி பண்ணிடலாம். ஒரே 1 கப் மைதாவில். இதுக்கு 1 கப் மைதா எடுத்துக்கலாம், உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம், மிளகும் அதுக்கப்புறம் ஓமம் போட்டுக்கலாம். மிளகு பிடிக்காதவங்க நீங்கள் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்களுக்கு ஓமம் பிடிக்கலன்னா ஜீரகம் போட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் சூடான எண்ணெய் இல்லைன்னா நெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ நீங்கள் கையில் மிக்ஸ் பண்ணுறனாலும் பண்ணலாம், ஏன்னா எண்ணெய் சூடாக இருக்கும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா செமி சாஃப்ட் டோ மாதிரி கொண்டு வரணும். மாவு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது, ஓரளவுக்கு டைட்டாக இருக்கணும். அதே சமயம் ரொம்பவும் டைட்டாக இருக்கக்கூடாது. அதான் வந்து செமி சாஃப்ட் டோ. சாஃப்டாகவும் இருக்கணும், கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். இதை மூடி 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அது கொஞ்சம் மாவு வந்து ரெஸ்ட்டில் இருக்கணும். இப்போது ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இல்லைன்னா நெய் போட்டு 1 டேபிள் ஸ்பூன் மைதா போட்டு மிக்ஸ் பண்ணி இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் அந்த லேயர்ஸ் வந்து விரியறதுக்கு வந்து காரணமாக இருக்கும். இப்போது 10 நிமிஷத்துக்கு அப்புறமா அதை வந்து 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து முன்னாடி இருந்த விட மாவு சாஃப்டாக இருக்கும். இப்போ மாவு வந்து நமக்கு உருண்டையாக உருட்டிட்டு கொஞ்சம் மாவு தூவிட்டு நல்லா தின்னாக தேய்ச்சிக்கலாம். எந்த அளவுக்கு தின்னாக உங்களால் தேய்க்க முடியுமோ அந்தளவுக்கு தேய்ச்சிக்கலாம். நமக்கு வந்து பரோட்டா மாதிரி அந்தளவுக்கு வேணாம், ஓரளவுக்கு நமக்கு தின்னாக தேய்ச்சதுக்கப்புறமா நம்ம ஃபோல்டு பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்டேஜில் தான் என்ன ஆகும் அப்படின்னா, இப்படி தேய்ச்சதுக்கப்புறம் நம்ம எப்படி கஜ்ஜாலாம் பண்ணும்போது நம்ம நெய்யும் கொஞ்சம் மாவு போட்டு அதை வந்து க்ரீஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி தான் நம்ம ஆயிலும் மைதாவும் போட்டு ரெடியாக வச்சுருக்கோம். ஸோ அந்த மிக்சரை வந்து இது மேலே அப்படியே தடவி விட்டுறலாம், ஈவனாக தடவணும். ஸோ அப்படி பண்ணும்போது நம்ம ஃப்ரை பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா, அந்த லேயர்ஸ் வந்து ஒவ்வொன்றா அப்படியே வந்து வெளியே தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அப்போ பார்க்கவே அழகாக இருக்கும், நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இப்போது நம்ம ஃபோல்ட் பண்ணணும், அதாவது மடித்து விடணும். கிட்டத்தட்ட ஒரு நம்ம எப்படி பேக்கெட் செய்வோமோ அதே மாதிரி 4 எஜ்ஜஸையும் மடிச்சிங்க அப்படின்னா ஒரு ஸ்கொயர் மாதிரி வரும். கிட்டத்தட்ட இது மாதிரி 2 தடவை பண்ணுவோம், அவ்வளோதான். ஒவ்வொரு லேயர்ஸ்க்கு மேலேயும் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ஆயில் மிக்சரை வந்து தடவணும். உங்களுக்கு இப்போ தெரியும் எப்படி ஒரு பேக்கெட் மாதிரி வருதுன்ட்டு. இதே நீங்கள் கோதுமை யூஸ் பண்ணால் கோதுமை மட்டும் யூஸ் பண்ணாதீங்க, கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரவை போட்டிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது சீக்கிரமாக சிவக்காது. ஸோ அது மாதிரி கூட நீங்கள் போட்டு பண்ணி பாருங்கள். கூடிய சீக்கிரமாக அந்த வீடியோவை நான் போடுறேன். இப்போது இதை வந்து நம்ம நல்லா தேய்ச்சிக்கலாம். ஓரளவுக்கு தின்னாக தேய்ச்சா போதும். ஸோ பாருங்கள், 2 சைடுமே தேய்ச்சிக்கலாம். ஸோ இது ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதுக்கு மேலே திரும்ப நம்ம என்ன பண்ணணும்னா ஆயில் மிக்சரை வந்து தடவணும். ஸோ அவ்வளோதான், அதோடு முடிஞ்சுது. நமக்கு வந்து கடைசியாக கட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு மைதா பிடிக்கல அப்படின்னா மைதா மாவில் நீங்கள் கொஞ்சம் அரிசி மாவு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போ பாருங்கள், இதே மாதிரியே நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஃபோல்ட் பண்ணுவோம். அதே மெத்தட் மடித்து விடுவோம். இந்த ஸ்டேஜில் கூட நான் மைதா தூவுறேன். நீங்கள் தேவைப்பட்ட அரிசி மாவு கூட துவைக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அரிசி மாவோ கோதுமை மாவோ எது வேணாலும். ஸோ இப்போ பர்ஃபெக்டாக நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வர்றதுக்கு தான் நம்ம இவ்வளோ தூரம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 2 தடவை ஃபோல்ட் பண்ணோம். ஸோ உங்களுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக நமக்கு வரணும் அப்படிங்கும்போது பேக்கரி ஸ்டைலில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் கறி பிஸ்கட்னு ஒன்று இருக்குது, அது மாதிரி வரணுன்னா நீங்கள் பட்டர் தடவலாம். ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மெத்தடுன்னு சொல்லலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இதிலேயே நீங்கள் ஸ்வீட்டும் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஓரளவுக்கு திக்காக தான் வந்து தேய்க்கணும். இதில் ரொம்ப தின்னாக தேய்க்க வேணாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். எல்லாம் ஈக்குவலாக கட் பண்ணிடலாம். உங்களுக்கு கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்தால் மாவு தூவிக்குங்க. இதை வந்து நம்ம டைரெக்டாக ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணுவோம். உங்களுக்கு உள்ள அந்த லேயர்ஸ் தெரியும் பாருங்கள். ஆயில் அப்படின்னா சன்ஃப்ளவர் ஆயில் நல்லாயிருக்கும், கடலெண்ணெய் நல்லாயிருக்கும். ஈவன் நீங்கள் தேங்காய் எண்ணெயில் கூட ஃப்ரை பண்ணலாம். ஆயிலோட ஃப்ளேம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்ல சூடான எண்ணெயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் லோ மீடியமில் வச்சுக்கணும். உங்களுக்கு இந்த மாதிரி இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நல்லா கிறிஸ்பியாக கோல்டன் ப்ரௌனாக வரும். நீங்கள் ரொம்ப ஹை ஃப்ளேமில் போட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரௌன் ஆகிடும். செகண்ட் என்னாகும் அப்படின்னா லேயர்ஸ் வந்து சீக்கிரமாக சொதன்னு ஆகிடும். அப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப நாள் வச்சுருக்கும்போது அது வந்து கிறிஸ்பியாக இருக்காது. ஸோ நல்லா கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நம்ம வந்து நல்லா ஃப்ரை பண்ணணும். ரொம்ப ரொம்ப ஆயிலெல்லாம் இதை அப்சர்வ் பண்ணாது. ஸோ இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எள்ளு வேணும்னா எள்ளு கூட கொஞ்சம் போட்டுக்கலாம். எள்ளு, கருப்பு எள் போடலாம், வெள்ளை எள் போடலாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, ஆனியன் சீட்ஸ் இருக்குது, கலோஞ்சின்னு சொல்லிட்டு, அதை கூட கொஞ்சம் போட்டு பண்ணலாம். அதுக்கப்புறம் மசாலா லேயர் நம்கீன் அப்படின்னா என்னென்னா, அதில் வந்து மஞ்சள் தூள், மிளகாய் தூள், பெருங்காயம், கரம் மசாலா, கொத்தமல்லி தூள், ஜீரகத்தூள்லாம் போட்டு கசூரி மேத்தி வந்து நல்லா நுணுக்கி போட்டிங்க அப்படின்னா அது வந்து இன்னொரு வெரைட்டின்னு சொல்லலாம். நான் சொன்ன மாதிரி நீங்கள் 2 வெரைட்டியில் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஸ்வீட்டே பண்ணலாம். இதுலேயே வந்து மாவுலேயே நீங்கள் சுகர் போட்டுக்கலாம். 1 கப் மைதானா ஒரு 1/4 கப் சுகர் போட்டிங்கன்னா பவுடர் சுகர் பர்ஃபெக்டாக இருக்கும். அப்படி கூட நீங்கள் பண்ணலாம். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா நீங்கள் பாலக்கீரையை, பச்சை மிளகாய், கொஞ்சம் ஜீரகம் போட்டு அரைச்சி வடிகட்டி அப்படியும் ஊற்றி பண்ணலாம். அதுக்கப்புறம் பீட்ரூட்லேயும் நீங்கள் பண்ணலாம். ஸோ ஆனியன் கார்லிக் ஃப்ளேவர் வேணும்னாலும் 2ஐயும் அரைச்சி ஊற்றிக்கலாம். ஸோ பாருங்கள், இப்போ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா மொறுன்னு, ரொம்பவும் ப்ரௌன் ஆகலை, அதே சமயம் பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போது நான் 2வது செட்டையும் போட்டுட்டு நல்லா கிறிஸ்பியாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுக்கணும். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், லேயர்ஸ் எல்லாம் நல்லா தனித்தனியாக வந்திருக்கு. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நான் மைதா போட்டிருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, பாசிப்பருப்பை ஊற வச்சு அரைச்சி மைதாவோடையோ கோதுமாவோடையோ கலந்தும் பண்ணலாம். அது வந்து மூங்தால் நம்கின்னு சொல்கிறாங்க, அதுவுமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஒரே ஒரு பேஸாக நான் செஞ்சுருக்கிறேன். அந்த மைதா இந்த பேஸை வச்சு நீங்கள் நிறைய ஷேப்லேயும் பண்ணலாம், நிறைய வெரைட்டிலையும் பண்ணலாம். கூடிய சீக்கிரமாக எல்லா வீடியோவுமே நான் போடுறேன். இதே மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் வந்து நான் உத்தமி கிச்சனில் போட்டிருக்கேன். எல்லாமே சிம்பிளானது தான். கிட்டத்தட்ட 2 வீக் வரைக்கும், 2 வாரம் வரைக்குமே இது வந்து கெட்டு போகாது. நல்லா மொறுன்னே இருக்கும். குழந்தைக்கு ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போதும் சரி, திடீர்னு வந்து ஒரு டீக்கு ஒரு ஸ்நாக்ஸ் வேணும்னாலும் நீங்கள் இதை வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். ஸோ டிஷ்யூ பேப்பரில் போட்டிங்க அப்படின்னா இருக்கிற ஆயிலும் அப்சர்வ் பண்ணிக்கும். இது வந்து ஆற வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுக்கோங்க. ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமி கிச்சனை ஃபாலோ பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட்ங்கிற வெப்சைட்டும் இருக்குது. 14 இயர்ஸாக ரன் பண்ணுறோம். கிட்டத்தட்ட 8,000 ரெசிபீஸ் இருக்குது.